ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு 5 தடவையாவது ஃபோனில் பேசுவோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக நம்ம அதிகமாக ஃபோனில் பேசக்கூடிய 30 தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக பேசி கற்றுக்குறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை கவனமாக கவனித்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நம்ம ஃபோன் பண்ண உடனே ஹலோ, நான் மகா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? உங்கள் பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்? ஹலோ, திஸ் இஸ் மகா ஸ்பீக்கிங். சொல்லுங்க பார்க்கும். ஹலோ, திஸ் இஸ் மகா ஸ்பீக்கிங். அவ்வளோதாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்களா? எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். நீங்கள் ராஜாவா? நான் புதுசாக ராஜா அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட பேசுகிறதுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க ஃபோனை எடுத்த உடனே நம்ம கேட்போம், நீங்கள் ராஜாவா? இது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ராஜா? ஆர் யூ ராஜா? நீங்கள் ராஜாவா? இந்த 30 சென்டென்ஸும் இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. பின்னாடியே என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வரீங்களா? அடுத்து பாருங்களேன். என் வாய்ஸ் கேட்குதா? எப்படி கேட்கலாம் இதை? கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? அடுத்து பாருங்களேன். கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? அவங்க பேசுகிறது நமக்கு கேட்காது. நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. குட் யூ ஸ்பீக் அப்? சொல்லுங்க பார்க்கும். குட் யூ ஸ்பீக் அப்? கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? அடுத்து பாருங்களேன். இன்னொரு முறை சொல்ல முடியுமா? அவங்க நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் சரியாக புரியாது. நம்ம சொல்லுவோம், இன்னொரு முறை சொல்ல முடியுமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தேட்? குட் யூ ப்ளீஸ் அப்படின்னா கொஞ்சம் பொலைட்டாக அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். என்ன அப்படின்னா, ரிப்பீட் தேட், ரிப்பீட் தேட். இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தேட்? அடுத்து பாருங்களேன். யார் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது எப்படி கேட்கலாம்? கொஞ்சம் பொலைட்டாக கேட்குறோம் பார்த்தீங்களா? மே ஐ நோ ஹூ ஸ்பீக்கிங்? மே ஐ நோ ஹூ ஸ்பீக்கிங்? அவ்வளோதாங்க. நீங்கள் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. அடுத்து பாருங்களேன். நான் மகா கிட்ட பேசலாமா? நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணுவோம். அப்போ அவங்க அம்மா எடுத்திருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், நான் மகா கிட்ட பேசலாமா? எப்படி கேட்கலாம்? மே ஐ ஸ்பீக் டு மகா? மே ஐ ஸ்பீக் டு மகா? சொல்லுங்க பார்க்கும். மே ஐ ஸ்பீக் டு மகா? நான் மகா கிட்ட பேசலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த இடத்துல உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோட நேமை மென்ஷன் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கல சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம் அது இங்கிலீஷில்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஐ காண்ட் ஹியர் யூ. ஐ காண்ட் ஹியர் யூ. நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கல. இந்த இடத்துல நம்ம இப்படி கொஞ்சம் பொலைட்டாக சொல்லலாம். ஐ குடின்ட் ஹியர் யூ. ஐ குடின்ட் ஹியர் யூ. நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கல. இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டு தாங்க. அடுத்து பாருங்கள். உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது சொல்லுவோம்ல. சாரி, உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதுன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? சாரி, யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப். சாரி, யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப். நம்ம இந்த இடத்துலலாம் சாரி அப்படின்ட்டு பொலைட்டாக நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். சிக்னல் எனக்கு சரியாக இல்லை. ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், சாரிங்க, இங்கே சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிளான சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா மனப்பாடமாவது பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சொல்லுங்க பார்க்க. எப்படி சொல்லலாம்? சாரி, சிக்னல் இஸ் வீக் ஹியர். சாரி, மன்னிக்கவும், சிக்னல் இஸ் வீக் ஹியர். இங்கே சிக்னல் சரியாக இல்லை, வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள். உன்னோட ஃபோன் அடிக்குது சொல்லுவாங்கள்ல. வீட்டில் நம்ம ஃபோன் இருக்கும், அம்மாவோ அப்பாவோ சொல்லுவாங்க, உன் ஃபோன் அடிக்குது பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங். யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங்.
அடுத்து பாருங்க, உன்னோட ஃபோன் அடித்தது. பாஸ்ட் முடிஞ்சிருச்சு, அந்த செயல் முடிஞ்சதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. உன் ஃபோன் அடித்தது. இது எப்படி சொல்லலாம்? யுவர் ஃபோன் ரேங். யுவர் ஃபோன் ரேங். அடுத்து பாருங்க, நீ ஏன் காலை எடுக்கலை? கேட்போம் பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவோம், அவங்க ஃபோன் எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம கேட்போம், நீ ஏன் காலை எடுக்கலை? எப்படி கேட்கலாம்? நான் தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்கிறேன், பின்னாடியே என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கும். ஒய் டிடன்ட் யூ பிக்கப் த கால்? ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸை என் கூட சேர்ந்து மொத்தமாக சொல்லுங்கள். ஒய் டிடன்ட் யூ பிக்கப் த கால்? ஒய் டிடன்ட் யூ பிக்கப் த கால்? நீ ஏன் காலை எடுக்கலை? ஈஸியாக இருக்குதாங்க. அடுத்து பாருங்களேன், கேட்பாங்கள்ல, நம்ம ஃபோனில் பேசிக்கிருக்கும் போது அப்பாவோ அம்மாவோ கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபோனில் யார் இருக்கா? எப்படி கேட்பாங்க இதை? ஹூஸ் ஆன் த ஃபோன்? சொல்லுங்க பார்க்கும். ஹூஸ் ஆன் த ஃபோன்? அடுத்து பாருங்க, உன்கிட்ட யார் பேசிகிட்டு இருக்கான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. நம்மளே நிறைய நேரத்தில் மற்றவங்ககிட்ட கேட்போம். இது எப்படி கேட்கலாம்? ஹூஸ் டாக்கிங் டு யூ? ஹூஸ் டாக்கிங் டு யூ? டாக்கிங் அப்படின்னா பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சாங்க? ஹூஸ் டாக்கிங் டு யூ? உன்னிடம் யார் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்களேன், இப்போ கேட்குதா? நம்ம கேட்போம் பார்த்தீங்களா ஃபோனில், இப்போ கேட்குதா உங்களுக்கு? இது எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹியர் மீ நவ்? கேன் யூ ஹியர் மீ நவ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமரில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த சந்தேகத்தை நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கான வீடியோஸை நான் சீக்கிரமாக உங்களுக்கு நான் கொடுப்பேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குதுன்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து பாருங்களேன், நான் சொல்கிறது கேட்கலையா? எப்படி கேட்கலாம் இதை? சிம்பிள் தாங்க. காண்ட் யூ ஹியர் மீ? காண்ட் யூ ஹியர் மீ? அடுத்து பாருங்க, எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸை தமிழில் எல்லாருமே கண்டிப்பாக சொல்லுவோம். சரி, வச்சிடுறேன். எப்படி சொல்லலாம்? இதை மனப்பாடமாவது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸையாவது நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஐ ஹேங் அப். ஓகே ஐ ஹேங் அப். சரி, வச்சிடுறேன். இப்போ அடுத்து பாருங்க, நம்ம இப்படி சொல்கிறோம், வச்சிடாத, ரொம்ப முக்கியமானது பேசணும், ஃபோனை வச்சிடாதான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. டோன்ட் ஹேங் அப். டோன்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யாத, பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறதுக்காக டோன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. சொல்லுங்க பார்க்கும். டோன்ட் ஹேங் அப், வச்சிடாத. அடுத்து பாருங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது சொல்லுவாங்க, உனக்கு நான் நேற்று ஃபோன் பண்ணேன் ஆனால் நெட்வொர்க் இல்லைன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்தா ஃபோனை சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்துச்சு. சிம்பிள் தாங்க. மை ஃபோன் வாஸ் ஸ்விட்ச் ஆஃப். மை ஃபோன் வாஸ் ஸ்விட்ச் ஆஃப். அடுத்து பாருங்களேன், கொஞ்சம் இருங்க, மகாவை கூப்பிட்றேன். என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மகா, நான் அவனுக்கு கூப்பிட்றேன், அவன் ஃபோனை எடுக்கலை, அவனோட அம்மா எடுக்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், மகா இருக்கானான்னு கேட்குறேன். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் இருங்க, மகாவை கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி உங்களுக்கு யாராவது கால் பண்ணும்போது யாராவது கூப்பிட சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசிடுங்க. சிம்பிள் தாங்க. ஹோல்ட் ஆன் எ செகண்ட், ஐ வில் கால் மகா. ஹோல்ட் ஆன் எ செகண்ட், ஐ வில் கால் மகா. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த இடத்துல உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி கமெண்ட்ஸில் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். காலையிலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பீன் காலிங் யூ சின்ஸ் மார்னிங். என் கூட சேர்ந்து எல்லாருமே பொறுமையாக மெதுவாக சொல்லலாமா? ஐ ஹாவ் பீன் காலிங் யூ சின்ஸ் மார்னிங். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாமாங்க. அவனை எனக்கு கூப்பிட சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் அவன் எடுக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவனுடைய அம்மாவுக்கோ அல்லது அப்பாவுக்கோ ஃபோன் பண்ணி அவனை எனக்கு கூப்பிட சொல்லுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆஸ்க் ஹிம் டு கால் மீ பேக். ஆஸ்க் ஹிம் டு கால் மீ பேக். இப்போ அடுத்து பாருங்க, அவளை எனக்கு கூப்பிட சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ஹர் டு கால் மீ பேக். ஆஸ்க் ஹர் டு கால் மீ பேக். அடுத்து பாருங்களேன்,
ராஜாவை எனக்கு கூப்பிட சொல்லுங்கள். அது எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ராஜா டு கால் மீ பேக். ஆஸ்க் ராஜா டு கால் மீ பேக். இப்போ இந்த இடத்துல ராமுவை எனக்கு கூப்பிட சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். அடுத்து பாருங்களேன், நான் உன்னை திருப்பி கூப்பிட்றேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பேசிக்கிருக்கோம். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது. நான் சொல்கிறேன், நான் உனக்கு பிறகு திருப்பி கூப்பிட்றேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாங்க? ஐ வில் கெட் பேக் டு யூ. எனக்கு ஒரு கால் வருது. ஐ வில் கெட் பேக் டு யூ. நான் உன்னை திருப்பி கூப்பிட்றேன். இப்போ அடுத்து பாருங்களேன், நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது எப்படி கேட்கலாம்? மே ஐ நோ ஹூ ஸ்பீக்கிங்? மே ஐ நோ அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹூ ஸ்பீக்கிங்? யார் பேசுகிறதுன்னு சொல்லுங்க பார்க்கும். மே ஐ நோ ஹூ ஸ்பீக்கிங். இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் அஜித் பேசுகிறேன். நீங்கள் ராணியா? இந்த 2 சென்டென்ஸ்க்கும் ஆன்சர் எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.